கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை, தெளித்தேனிலும் தெளிவான வார்த்தை, மண்குகையிலே 7 தரம் எடுத்து புடமிட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை முதலாக இந்த காலை வேளையிலே உங்கள் செவிக்கு கடந்து வருகிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி மகிழ்ச்சியை வர வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பலவீனம் என்பது வராது. ஏன் தெரியுமா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுமா? உன்னை மகிழ்ச்சியாக இருக்க விட்டால் தானே சுகம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் உன்னை துக்குமுகமாக வச்சுட்டா விளைவினை தாக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப தேவ பிள்ளைகளை மகிழ்ச்சியாக இருக்க விடுறதில்ல. ஆனால் இங்கே பாருங்கள், ஆனால் மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை என்ன செய்வாங்களா? சுதந்திரிப்பாங்களாம். நிறைய பூமிகளை என்ன செய்வாங்க? சுதந்திரிப்பாங்க. இதை கேட்கும்போது இன்றைக்கி ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு நிறைய பேர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ இடமும் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு ஒன்றுமே வேணாம். நீ சாந்த குணமுள்ளவனாக இருந்துப்பார். நீ சாந்தம் உள்ளவனாக இருந்துப்பார். அப்படின்னா உங்கள் மனது சாந்தமாக இருக்கிறதா? உங்கள் வார்த்தை சாந்தமாக இருக்கிறதா? உங்கள் வார்த்தை அமைதியாக இருக்கிறதா? உங்கள் வார்த்தையில் கோபம் வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் அமைதி வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் அன்பு வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் சமாதானம் வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் இரக்கம் வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் தாழ்மை வெளிப்படுகிறதா? உங்கள் வார்த்தையில் வெற்றி விடுதலை வெளிப்படுகிறதா? இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து எப்படி போட்டிருக்குன்னா மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பாங்களே. பார்த்தீங்களா? மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அநேகர் தேவையில்லாத பணப்பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு சொத்து சுகம் வாங்க முடியல. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நல்லபடியாக வாழலாம், சுகமாய் வாழலாம், சமாதானமாய் வாழலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அதனால் சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது சாந்தமாக பேசுங்க. எங்கே கிளம்பிட்டீங்களா? இருங்க, நான் வந்துடுறேன். சாந்தமான பேச்சு. எங்கள் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவீங்களாங்க? சாந்தமான பேச்சு. எங்கே போனோன்னு நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் போய்ட்டு சாப்பிடாம வந்துடுறாங்க, உடம்பை பார்த்துக்குங்க. சாந்தமான பேச்சு. எங்கள் சாயங்காலம் வரும்போது இந்த கடையில் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. சரிங்களாங்க, வாங்கிட்டு வாங்க. சாந்தமான பேச்சு. எங்கே நீ இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, இன்றைக்கி சீக்கிரம் வேலை விட்டோன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுங்க, லேட்டாக வந்துடுறாங்க என்னங்க, சரியா? பார்த்து போங்க, பார்த்து வாங்க. சாந்தமான பேச்சு. நீங்கள் குடும்பத்தில் ஒரு கணவன் மத்தியில், மனைவி மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சாந்தமான பேச்சை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் பூமியை சுதந்திரிச்சு கொள்ளுவீங்க. நான் சொல்லலை. சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படின்னா உங்கள் உள்ளத்தில் சாந்தம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்? எப்போ வந்து உனக்கண்ண வேலையை பார். இது சாந்த குணம் அல்ல. நீங்கள் இடமே வாங்க முடியாது. ஏசுத்தம் வருவேன், ஏசுத்தம் போவேன், அவன் வேலையை பாரு அப்படின்னு வள்ளுவல்னு விழுந்தோம்னா இது சாந்த குணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எரிச்சலோடு, ஒரு கோபத்தோடு பேசும்போது நீங்கள் பூமியை சுதந்திரிக்க முடியாது. வேத வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடங்க. சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள்னால் ஒரு அன்பான குணம், ஒரு அமைதியான குணம், ஒரு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு குணம், ஒரு தாழ்மையான குணம். அதுக்கு பேர் தான் ஒரு சாந்த குணம். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களிலே சாந்த குணமாக வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிட்ட சாந்த குணமாக நடக்கிறீங்களா? அல்லது கணவன்கிட்ட மனைவி சாந்த குணமாக நடக்கிறீங்களா? அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சாந்த குணமாக நடக்கிறீங்களா? நடந்து பாருங்கள்.
அந்த வீடு மகிழ்ச்சியாக வீடாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் வசனத்தின்படி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பமும் சாந்த குணமாய் வாழ கிருபை தாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.